பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய திருத்தத்தின் மூலம் வாக்காளர்கள் பலரின் பெயர்கள் பட்டியலிலிருந்து திட்டமிட்ட ரீதியில் நீக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற சுற்றுப்பயணத்தை ராகுல் காந்தி பீகாரில் மேற்கொண்டார். வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி ஒன்று அளித்திருந்தார். அப்போது கர்நாடக மாநிலம் அலன் தொகுதியில் 6000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்க முயற்சி நடந்ததாக அவர் கூறினார். 2023ஆம் ஆண்டு தேர்தலில் ஆலந்தில் நீக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை எண்களுக்கு தெரியாது எனவும் அவை 6018 விட மிக அதிகம் எனவும் ராகுல் தெரிவித்தார். ஆனால் அந்த 6018 வாக்குகளை நீக்கிய போது யாரோ பிடிபட்டதாகவும் அது தற்செயலாக நடந்ததாகவும் அவர் விளக்கினார். அங்குள்ள வாக்குச்சாவடி நிலை அதிகாரி தனது மாமாவின் வாக்கு நீக்கப்பட்டதை குறிப்பிட்டதாகவும் தனது மாமாவின் வாக்கு நீக்கப்பட்டதை சரிபார்த்த போது அந்த வாக்கை நீக்கியது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என்பதை கண்டுபிடித்ததாகவும் ராகுல் கூறினார். அவர் தன் பக்கத்து வீட்டுக்காரிடம் கேட்டார். ஆனால் நான் எந்த வாக்கையும் நீக்கவில்லை என்று சொன்னார்கள் எனவும் வாக்கை நீக்கிய நபருக்கோ அல்லது வாக்கு நீக்கப்பட்ட நபருக்கோ தெரியாது எனவும் ராகுல் விளக்கினார். இத்தகைய நீக்கங்கள் தனி மனிதர்களின் பிழைகள் அல்ல என அவர் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. மாறாக மென்பொருட்களையும் மொபைல் போன்களையும் தவறாக பயன்படுத்தி திட்டமிட்ட முறையிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையிலும் நடத்தப்பட்டவை. இது சாதாரண பணியாளர் மட்டத்தில் நடத்தப்படவில்லை எனவும் அவர் கூறினார். இந்த நடவடிக்கை காங்கிரசின் கோட்டைகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக 2018ஆம் ஆண்டில் 10 வாக்குச்சாவடிகளில் 8இல் காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு காங்கிரஸ் வலுவாக உள்ள தொகுதிகளில் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை எனவும் ராகுல் விளக்கினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் வாக்கு மோசடி செய்பவர்களை காப்பாற்றுவதாகவும் அதன் மூலம் நாட்டின் ஜனநாயகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ராகுல் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டை நான் எளிதாக முன்வைக்கவில்லை எனவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராகவே முன்வைப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கான 100% ஆதாரம் தன்னிடம் தெளிவாக உள்ளதாகவும் அதில் எந்த குழப்பமும் இல்லை எனவும் ராகுல் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டது. கர்நாடக சிஐடி 18 மாதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு 18 கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் சில எளிய கேள்விகளையே முன்வைத்துள்ளதாகவும் ஆனால் அவர்களின் கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை எனவும் அவர் கூறினார். தேர்தல் ஆணையம் வழங்காததற்கு காரணம் அது இந்த மோசடி நடக்கும் இடத்துக்கு ஒருவரை இட்டுச் செல்லும் என்பதால் தான் என குறிப்பிட்ட அவர் ஆனால் நாங்கள் உறுதியாக உள்ளோம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். வாக்கு திருட்டு தொடர்பான ஹைட்ரஜன் குண்டு அல்ல இது, எனது வேலை ஜனநாயக அமைப்பில் பங்கேற்பது எனவும் அவர் கூறினார். அரசியலமைப்பு நிறுவனங்கள் தங்கள் வேலையை சரியாக செய்யவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்திய ஜனநாயகத்தை அழிப்போரை தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட தரவுகளை அவர் ஒரு வாரத்தில் வெளியிட வேண்டும் எனவும் ராகுல் வலியுறுத்தினார். தகவல்களை ஞானேஷ்குமார் வெளியிடவில்லை எனில் அவர் ஜனநாயக கொலையாளிகளை பாதுகாக்கிறார் என்று அர்த்தம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தி தவறாக நினைப்பது போல் எந்த ஒரு தனிநபரும் ஆன்லைனில் எந்த வாக்கையும் நீக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் எந்த நீக்கமும் நடக்காது என்றும் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. 2023இல் ஆலந்து சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களை நீக்க சில முயற்சிகள் நடந்தன. இது குறித்து இசிஐ அதிகாரிகளே எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஞானேஷ்குமாரை நேரடியாக குற்றம் சாட்டியது வருத்தமளிப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர் 6 மாதங்களுக்கு முன்புதான் பொறுப்பேற்றார். எனவே கடந்த ஆண்டு நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகளுக்கு அவரை பொறுப்பாக்க முடியாது என்றும் கூறியுள்ளனர். வாக்காளர்கள் பெயர் நீக்கம் தொடர்பாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை பாஜக நிராகரித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் எம்பி அனுராக் தாக்கூர், தொடர் தோல்வியால் ராகுல் காந்தி விரக்தியில் இருப்பதால் குற்றச்சாட்டு தெரிவிப்பதுதான் அரசியல் என நினைத்து அவர் செயல்படுகிறார் என விமர்சித்தார்.
தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்படுவதாகவும், ஆனால் ராகுல் காந்தி ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவது, நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவது மற்றும் வங்கதேசம், நேபாள நாடுகளில் உள்ளது போல சூழலை இந்தியாவில் ஏற்படுத்துவது ஆகிய முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார்கள்.